வணக்கம். எல்லா குழந்தைகளும் தொடர்ந்து ஆன்லைன் கிளாஸஸ் கவனிச்சுட்டு வர்றீங்களா? அதில் நான் நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் செஞ்சு எனக்கு வந்து ஜோஹோ ஆப்பில் சப்மிட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? உரைநடை பகுதி. பாடத்தோட தலைப்பு படம் எங்கே, பழமொழி எங்கே. பாடத்தோட தலைப்பு என்னது? படம் எங்கே, பழமொழி எங்கே. பழமொழி பழமொழி அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? நம்ம கூட அறிவா பண்பா அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் பழமொழி வந்து நிறைய பார்த்தோம் இல்லையா? படம் பத்தும் செய்யும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பாடத்தில் பழமொழி பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த பாடத்துலையும் நம்ம நிறைய பழமொழிகள் பார்க்க போகிறோம். பழமொழி அப்படின்னா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பழமொழி அப்படின்னா என்னென்னா, நம்மளோட முன்னோர்கள் அனுபவத்தின் வாயிலாக சொன்ன மொழிகள்லாம் பழமொழிகள். நம்மளோட முன்னோர்கள் வந்து அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பழமொழிகள்லாம் இந்த பழமொழி அப்படிங்கிறது. இந்த பழமொழியானது சின்ன வரியில் அர்த்தங்கள் வந்து நிறைய நிறைந்ததாக தான் இருக்கும். இந்த பழமொழி பழையனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருந்தது. ஊரோட பெயர் வந்து பழையனூர். ஊரோட பெயர் என்னது? பழையனூர். பழையனூர் அந்த கிராமத்தோட பெயர், சரிங்களா? அந்த கிராமத்தில் வந்து ஒரு மாந்தோப்பு இருந்தது. அந்த மாந்தோப்பில் வந்து ஒரு கிளி ஒன்று வாழ்ந்துட்டு வந்தது. அந்த கிளியோட பெயர் என்னதுன்னா செல்லம்மா. செல்லம்மா. கிளியோட பெயர் என்னது? செல்லம்மா. பழையனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு வந்த கிளியோட பெயர் என்னது? செல்லம்மா. அந்த கிளியானது என்ன செய்யும்னா, அந்த மாந்தோப்புக்கு வரக்கூடிய சிறுவர்களுக்கு வந்து மாங்காய்களை வந்து பருத்தி கொடுக்கும். அது எப்படி தான் பருத்தி கொடுக்குமா? அந்த சிறுவர்கள் வந்து சரியான ஒரு பழமொழியை சொன்னாதான் இந்த கிளியானது, செல்லம்மான்ற கிளியானது மாங்காய்களை வந்து பறித்து போடும். இந்த செல்லம்மா, அந்த கிளி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மரப்பொந்து இருக்கும் இல்லையா? அந்த மரப்பொந்துலேருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டுமா. அந்த படத்தில் உள்ள படத்தை வச்சுக்கிட்டு அந்த படத்தில் உள்ள படத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான பழமொழியை சொன்னால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து உடனே இந்த கிளியானது மாங்காடிகளை வந்து பறித்து போடுமா. அதனால் இந்த கிளிக்கு இன்னொரு பெயர் என்னன்னா பழமொழி கிளி. இந்த செல்லம்மாவுக்கு இன்னொரு பெயர் என்னது? பழமொழி கிளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாமே வந்து அழைப்பாங்களாம். அப்போ வந்து நல்ல மாம்பழ சீசனாக இருந்தது. மாங்காய்கள்லாம் அந்த மாந்தோப்பில் நிறைய பழுக்க ஆரம்பித்தோடனே சிறுவர்கள்லாம் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தராக வந்து அந்த மாங்கனிகளை பருத்தி கொடுக்கும்படியாக இந்த செல்லம்மான்ற கிளிக்கிட்ட கேட்டாங்களாம். அந்த மாதிரி முதல்ல எந்த சிறுவன் வாரான் அப்படின்னா, இப்போ முதல்ல பிரபு அப்படிங்கிற ஒரு சிறுவன் வாரான். சிறுவன் வந்தோடனே செல்லம்மா, அந்த கிளியானது கேட்குது, எனக்கு வந்து ஒரு அந்த கிளிகிட்ட வந்து அந்த பிரபு கேட்குறான், எனக்கு வந்து ஒரு பழத்தை பறித்து போட அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த கிளி வந்து சொல்லுது, அப்போ நான் வந்து உனக்கு ஒரு படத்தை காட்டுறேன், நீ வந்து அதுக்கு ஒரு சரியான பழமொழியை சொல்லிட்டு நீ வந்து மாங்கனியை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளியானது சொல்லுது. உடனே கிளியானது மரப்பொந்துலேருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டுது. பாருங்க, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு படம் கொடுத்துருக்கேன். என்ன படம்? படம் தெரியுதா? என்ன படம் தெரியுது? ஒரு யானை. யானை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பழமொழி தெரியுமா? சரி, உங்களுக்கு வந்து நான் இன்னொரு குறிப்பு தரேன். பாருங்க, அந்த யானையோட கழுத்தில் வந்து ஒரு மணி தொங்குதா? சரி, யானை அந்த மணி, அதை ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பழமொழி சொல்லுங்கள். ஏதாவது தெரியுதா? தெரியலை. ஆனால் அந்த பிரபு வந்து என்ன சொல்லிட்டான்? அந்த யானையும் மணியையும் பார்த்த உடனே அந்த பழமொழியை கரெக்டாக சொல்லிட்டான். அந்த பழமொழி என்ன பழமொழி அப்படின்னா, யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. பழமொழியோட பெயர் என்னது? பழமொழி என்ன பழமொழி? யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே. யானை வர்றதுக்கு முன்னாடியே அந்த மணி யோசையானது என்ன பண்ணிடுவான்? முதல்லையே வந்துருமா. அதான் இந்த பழமொழியோட அர்த்தம். யானை வரும் பின்னே. யானையானது பின்னாடி தான் வரும், மெதுவாக தான் வரும். ஆனால் மணி யோசை வரும் முன்னே. மணி யோசையானது முன்னாடியே வரும். நீங்கள் வந்து வீட்டிலையே இருக்கும் போதே வந்து சரியாக கணிச்சு சொல்லிடுவீங்க இல்லையா? இந்த மணி சத்தம் வந்து நம்ம கோயிலில் அடிக்கிற மணி சத்தம், இது வந்து நம்ம ஐஸ்கிரீம் வண்டியோட மணி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தே கரெக்டாக கண்டுபிடிச்சோம்ல. அதே மாதிரி தான் இந்த யானை வரும்போது மணி யோசை எப்படி வரும்னா, குறிப்பிட்ட நேரத்துக்கு இடைவெளி விட்டு மெதுவாக தான் அந்த ஓசையானது வரும். கிராமத்துகள்லாம் இந்த யானையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சிறுவர்கள்லாம் அது பின்னாடியே போவாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு கூட யானையானது
வந்துச்சு அப்படின்னா நம்மளும் அதுக்கு காசு போடும்போது பயப்படுவோம் இல்லையா? என்ன காசு போடுறதுக்கு பயப்படுவோம். ஆனாலும் அந்த யானையை பார்க்கணுன்னா ரொம்ப ஆர்வமாக இருப்போம். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அந்த மணி ஓசையை வச்சுட்டே என்ன சொல்லிடலாம், இது வந்து யானை வர சத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரியாக கணிச்சிடலாம். அதே மாதிரி பிரபு வந்து சரியாக அந்த பழமொழியை சொன்ன உடனே அந்த பழமொழி கிளியானது அவனுக்கு வந்து ஒரு மாங்காயை பரிசாக கொடுத்து அனுப்புது. அடுத்து வந்து வின்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் வரான். என்னவா யார் வரா? வின்சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் வரான். சிறுவன் வந்த உடனே செல்லம்மா எனக்கு வந்து ஒரு கிளி, எனக்கு வந்து ஒரு செல்லம்மான்ற கிளிக்கிட்ட எனக்கு வந்து ஒரு பழம் பறிச்சு கொடு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் கிளியானது என்ன பண்ணுது, வர பொந்துலேருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டுது. பாருங்க, அந்த படத்தை பாருங்க, என்ன தெரியுது? ஒரு நீரோடையானது தெரியுதா? நீரோடை தெரியுது, அதோட இரு கரைகள் தெரியுது. அதை பார்த்து ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி அந்த படம் உங்களுக்கு தெரியுதா? அந்த படத்தை பார்த்த உடனே வின்சென்ட் என்ன சொல்கிறான், அதுக்கான சரியான பழமொழியை சொல்கிறான். அதோட பழமொழி என்னதுன்னா, இக்கரைக்கு அக்கரை, இக்கரைக்கு அக்கரை பச்சை. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிறது தான் சரியான பழமொழி. அதை வந்து நம்ம வின்சென்ட் வந்து சொல்லிடுறான். சொன்ன உடனே கிளியானது அவனுக்கு வந்து ஒரு பழத்தை தருது. இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா, இப்போ நீங்களாம் இருக்கீங்க, லீவு நாட்களே உங்களை வந்து அம்மா படின்னு கூட ஒரு தடவை சொல்லிட்டே போத உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஸ்கூலுக்கு போனால் தான் படின்னு சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு வந்தாலும் நீங்களும் அதையே சொல்கிறாங்கம்மா, இதுக்கு பேசாமல் நான் ஸ்கூலுக்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்களா? மறுபடியும் ஸ்கூலுக்கு போனோன்னு என்ன சொல்லுவீங்க, ச்சே எப்படா லீவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்கல்ல. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணுன்னா வீட்டில் இருக்கணும்னு தோணும், வீட்டில் வந்தால் ஸ்கூலுக்கு போகணும்னு தோணும். அப்படின்னு மாற்றி நம்மளோட மனநிலையானது மாறுபடுதா? ஏதாவது ஒரு குழப்பம் வரும்போது நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த பழமொழி தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை. அடுத்து மூணாவது என்ன பழமொழி அப்படின்னா, பாருங்க, படத்தை பாருங்க. என்ன படம் கொடுத்துருக்கேன், படம் தெரியுதா? என்ன பண்ணுது, காற்றானது வீசி அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்போது தென்னை மரங்கள்லாம் ஆடுற மாதிரியும் என்னது பறக்குது, அம்மிகளானது பறக்கிற மாதிரி இருக்கா? அப்போ என்ன பழமொழி அப்படின்னா, ஆடிக்காற்றில், என்ன காற்றில், ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? அம்மி அப்படின்னா என்னது அப்படின்னா, அது ஒரு கனமான ஒரு பொருள், சரிங்களா? அந்த கனமான பாறை வடிவில் இருக்கிற அந்த கனமான பொருள் கூட ஆடிக்காற்றில் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பருவநிலை மாற்றத்தை பற்றி நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி தான் இது. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். பருவநிலை மாற்றம் அப்படின்னா பருவநிலை வந்து நம்ம தமிழ் மாதத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம முன்னோர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் ஆடி அப்படிங்கிறது என்னென்னா தமிழ் மாதத்தை குறிக்கக்கூடியது. உங்கள் எல்லாருக்கும் ஆங்கில மாதம் கேட்டால் நம்ம வந்து வரிசையாக 12ஐயும் சொல்லிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் தமிழ் மாதங்கள் 12 இருக்குது. அதில் வந்து இந்த ஆடி மாதத்தில் அடிக்கக்கூடிய காற்றானது என்ன பறக்குமா, அம்மியுமே பறந்துருமா. 3 மாதங்களில் வந்து நல்லா காற்றடிக்கும். என்னதுன்னா ஆனி, ஆடி, ஆவணி, அந்த 3 மாதத்துலேயும் என்ன பண்ணுமா, காற்றானது நல்லா அடிக்கும். அந்த பருவத்தில் வந்து என்ன பண்ணுமா, அம்மி கூட பறந்துருமா. அதுவும் இந்த ஆடி மாதம் இருக்கே, அதில் அடிக்கக்கூடிய காற்றில் என்ன பண்ணும், அம்மியும் பறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பருவநிலையை வச்சு நம்ம முன்னோர்கள் சொன்ன பழமொழி தான் ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும். நம்ம வந்து இந்த 3 பழமொழி பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன பழமொழி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்கிற பழமொழி, அப்புறம் இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பழமொழியை பார்த்துருக்கோம். இப்போ இந்த பாடத்தை வந்து நான் உங்களுக்கு ஒருக்கா வாசித்து காட்டுறேன். பழையனூர் மாந்தோப்பில் கிளி ஒன்று இருந்தது. அதன் பெயர் செல்லம்மா. அந்த ஊரில் அதை அவ்வாறு தான் பெயர் சொல்லி அழைப்பார்கள். மாங்காய் காய்க்கும் பருவத்தில் தோப்பிற்கு வரும் சிறுவர்களிடம் ஒரு படத்தை மரப்பொந்திலிருந்து எடுத்து காட்டும். அந்த படம் உணர்த்தும் பழமொழியை சிறுவர்கள் கூறிவிட்டால் அவர்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடும். அதனால் அதை பழமொழி கிளி என்று ஆசையாக அழைப்பார்கள். எப்படி அழைப்பார்கள்லாம், பழமொழி கிளின்னு சொல்லிட்டு ஆசையாக அழைப்பார்கள். பழமொழிகள் என்பவை
நம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உணர்ந்து கூறிய மொழிகள். பழங்கால முதற்கொண்டே பழமொழிகள் வழக்கத்திலிருந்து வருகின்றன. பழமொழி 400 என்னும் பெயரிலேயே நீதி நூல் ஒன்றும் உள்ளது. மரத்தில் மாங்காய்கள் காய்த்து தொங்குவதைக் கண்டு சிறுவர்கள் ஒவ்வொருவரும் தோப்புக்கு வரத் தொடங்கினர். செல்லம்மா, நான் பிரபு வந்திருக்கிறேன். உடனே கிளி சொல்லுது, ஓ பிரபுவா, நன்றாக இருக்கிறாயா? பிரபு, நான் நன்றாக இருக்கிறேன். உன்னை பார்த்துவிட்டு மாங்காய் பறித்து செல்லலாம் என்று வந்தேன். கிளி, மிக்க மகிழ்ச்சி. நான் காட்டும் படத்திற்கு உரிய பழமொழியை கூறினால் நானே உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன் என்று கூறியவாறே கிளி ஒரு படத்தை எடுத்து காட்டியது. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. சரியாக கூறினாய். இதோ உனக்கு மாங்காய் பறித்து தருகிறேன். ஐ, ரொம்ப நன்றி செல்லம்மா. எப்படி இருக்கிறாய்? செல்லம்மா, யார் வந்திருப்பது? வின்சென்ட் வந்திருக்கிறேன். அந்த யானை வரும் முன்னே, மணி யோசை வரும் பின்னே, அந்த பழமொழியை சொன்னது யாரு? பிரபு. அதை சொன்ன உடனே அதுக்கு ஒரு மாங்காய் கிடைச்சோடனே அவன் என்ன பண்ணான்? ரொம்ப சந்தோஷப்பட்டான். அடுத்து வின்சென்ட் வர்றான். எப்படி இருக்கிறாய் செல்லம்மா? யார் வந்திருப்பது? வின்சென்ட் வந்திருக்கிறேன் செல்லம்மா. எனக்கும் மாங்காய் வேண்டும். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன என்று சொல், மாங்காய் தருகிறேன். அந்த படத்தை காட்டினவொடனே இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு. நன்று, சீக்கிரமாக விடை கண்டுபிடித்து விட்டாயே. இதோ உனக்கு மாங்காய். எனக்கு மாங்காய் கிடைத்து விட்டது. நன்றி செல்லம்மா. வின்சென்ட் போயிடுறாங்க. அடுத்து கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? கனிமொழி, அப்போ இந்த ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அந்த பழமொழியை சொன்னது யாரு? கனிமொழி. கனிமொழி, ஏன் அமைதியாக நிற்கிறாய்? உனக்கு மாங்காய் வேண்டாமா? வேண்டும் செல்லம்மா. இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னவென்று சொல் பார்க்கலாம். சூறைக்காற்று வீசுது. என்ன சொல்கிறாங்க கனிமொழி? அந்த படத்தை பார்த்தோன்னே என்ன சொல்கிறா? சூறைக்காற்று வீசுதுன்னு சொல்கிறா. உடனே கிளி சொல்லுது, இல்லையே கனிமொழி, இன்னும் கொஞ்சம் யோசியேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு கனிமொழி சொல்லிடுறாங்க. உடனே என்ன சொல்லுது நம்ம பழமொழி கிளி? என்ன சொல்லுது? அழகாய் கூறினாய். இதோ மாங்காய் வாங்கிக்கொள். உண்மையாகவே நான் அழகாக கூறினேனா? நன்றி செல்லம்மா அப்படின்னு செல்லம்மா போயிடுறாங்க. கனிமொழி சொல்லிட்டு போன உடனே அடுத்து ஒரு சிறுவன் வரான். அடுத்து யார் வரான்? அடுத்து ஒரு சிறுவன் வர்றான். சிறுவன் வந்த உடனே மறுபடியும் நம்ம கிளியானது மரப்பொந்திலிருந்து ஒரு படத்தை எடுத்து காட்டுது. படத்தை எடுத்து காட்டின உடனே அந்த சிறுவன் சரியாக அந்த பழமொழியை சொல்லிடுறான். சரிங்களா? அது என்ன, அந்த கிளி என்ன படம் காமிச்சிச்சு அப்படின்னா, அங்கே பாருங்கள், என்ன படம் தெரியுது உங்களுக்கு? ஒரு மரம் தெரியுதா? வேறு என்ன தெரியுது? மரத்துக்கு பக்கத்தில் ஒரு கட்டை மாதிரி ஒரு பொருள் இருக்குது. அப்புறம் என்ன தெரியுது? ஒரு குழந்தை அழகாக சிரிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்கு பாருங்கள், ஒரு புத்தகம், 2 புத்தகம் கொடுத்துருக்கா. அது ஒரு புத்தகம் நாலடியார், இன்னொரு புத்தகம் திருக்குறள். இந்த படம் உணர்த்தும் பழமொழியை அந்த பையன் சொல்கிறான். அந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் உணர்த்தும் பழமொழி என்னது? என்ன மரம் இது? ஆலமரம். ஆளும் வேலும், ஆளும் வேலும் பள்ளுக்குருதி. என்னது குருதியா? பள்ளுக்குருதி. ஆளும் வேலும் பள்ளுக்குருதி. அந்த படத்தில் அப்படி தானே கொடுத்துருக்கு. ஒரு மரம் மாதிரி தெரியுது, அதோட சேர்த்து பக்கத்தில் இன்னொன்று மரம் கட்டை மாதிரி தெரியுது இல்லையா? பாருங்க, அது ஆலமரம், அது வேப்ப மர துண்டு. சரிங்களா? ஆளும் வேலும் பள்ளுக்குருதி. அதனால தான் ஒரு சிறுமி சிரிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாலும் ரெண்டும். நாலும் ரெண்டும். நாலும் அப்படின்னா என்னன்னா நாலடியார். நாலும் இரண்டும். இரண்டும் அப்படின்னா என்னது? திருக்குறள். திருக்குறளை 2 அடி தானே இருக்குது. அதான் நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி. வாக்குக்கு, நம்ம பேசுகிற பேச்சுக்கு எது உறுதியா? இந்த நாலடியாரும் திருக்குறளும். சொல்லுக்குருதி. அந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னது? ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி. இந்த பழமொழியை ஒரு சிறுவன் சொன்ன உடனே அந்த கிளியானது அவங்களுக்கு ஒரு மாங்காய் பறித்து போடுது. அடுத்து
இன்னொரு சிறுவன் வாரான். ஏன்னா அது வந்து மாங்காய் காய்க்கும் நல்ல பருவம் தான் இல்லையா. ஒரு சிறுவன் போனவுடனே இன்னொரு சிறுவன் வாரான். அந்த சிறுவனுக்கான படத்தை வந்து அந்த கிளியானது மரப்பொந்திலிருந்து மீண்டும் எடுத்து காட்டுது. அந்த படம் என்னது பாருங்க. என்ன பண்ணுறாங்க, ஒரு 2 பேர் சொலவை வச்சுக்கிட்டு அதை நெல்லை வந்து அப்படியே கீழே கொட்டுற மாதிரி இருக்கா, காற்று வீசுகிற மாதிரியும் இருக்குல்ல அந்த படத்தில். அப்போ அது என்ன பழமொழி அப்படின்னா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பழமொழி பெயர் என்னது, அந்த படம் உணர்த்தும் பழமொழி என்னது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அந்த படம் உணர்த்தும் பழமொழி காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அதாவது வாய்ப்பு கிடைக்கும் பொழுதே அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட பொருள். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வாய்ப்புகள் வந்து எல்லா நேரமுமே கிடைக்காது. அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். அது மட்டும் கிடையாது, அந்த வாய்ப்பானது எது மாதிரி, காற்று மாதிரி எந்த பக்கம் எப்போ நமக்கு கிடைக்கும்னே தெரியாது. அந்த மாதிரி அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இப்போ நம்மளோட பள்ளியில் நிறைய போட்டிகள் நடத்துவாங்க இல்லையா, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, கையெழுத்து போட்டி. அந்த போட்டிலாம் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அதில் பங்கு பெறணும்னு ஆசையாக இருக்கும். அந்த வாய்ப்பானது கிடைக்கும் போதே அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அந்த வாய்ப்பில் நீங்கள் வந்து நல்லா ஜெயிச்சிங்கன்னா, அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஜெயிக்க முடியும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அந்த காற்றானது எப்போ நம்ம பக்கம் வீசுன்னு நமக்கு தெரியாது. அந்த சிறுவன் போன உடனே இன்னொரு சிறுவன் வாரான். அந்த சிறுவன் வந்த உடனே அந்த பழமொழியோட செல்ல பெயர் என்ன பெயர், பழமொழி கிளி இல்லையா. அந்த பழமொழி கிளி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமாக அந்த பெயரை சொல்லி ஒரு சிறுவன் வந்து அழைக்கிறான், கதிரவன். சரிங்களா, அந்த சிறுவனோட பெயர் என்னது, கதிரவன். கதிரவன் வந்து அந்த கிளியை பார்த்து என்ன சொல்கிறான், பழமொழி கிளியே எனக்கு ஒரு மாங்காய் பறித்து தருகிறாயான்னு சொல்லி கேட்குறான். உடனே கிளியானது என்ன சொல்லுது, யார் என்னுடைய செல்ல பெயரை சொல்லி கூப்பிட்டா, இந்த அப்படி உனக்கு நான் பழம் தர்றேன், படத்துக்கு உரிய பழமொழியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளி சொல்லுது. அங்கே பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க, ஏற வச்சு ஒரு உழவர் வந்து உழுவுற மாதிரி கொடுத்துருக்கா. அப்போ அதுக்கான பழமொழியை வந்து கதிரவன் வந்து சரியாக சொல்கிறான். என்னது, அகல உழுவதை விட ஆழ உழு. என்னது, அகல உழுவதை விட அகல உழுவதை விட ஆழ உழு. எப்படி உழணுமா, ஆழமாக உழுகணுமா. இது வந்து உழவின் சிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி. நம்மளோட முன்னோர்கள் வந்து விவசாயம் செய்யும் போது அது சம்பந்தமாக வரக்கூடிய பழமொழி தான் இது. என்னது, அகல உழுவதை விட ஆழ உழு. அதான் உழவின் தொழில்நுட்பத்தை அறிந்து தான் நம்மளோட விவசாயிகள், நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த பழமொழியை சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து உழும் பொழுது அகலமாக உழக்கூடாதான், எப்படி உழுகணுமா, ஆழமாக உழுகணுமா. அந்த மாதிரி ஆழமாக உழுதால்தான் மழை நீரானது நமக்கு மழை நீரானது மண்ணில் போய் இருந்துக்கிட்டு மண்ணானது மழை நீரை நல்லா சேமித்து வச்சுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, அதோட மண்ணில் உள்ள சத்துக்கள் நல்லா மேலேயும் கீழேயும் வரும் பொழுது தான் பயிரானது நல்லா செலுத்து வளரும். அதை வச்சு தான் நம்மளோட முன்னோர்கள் சொன்ன பழமொழி என்னது, அகல உழுவதை விட ஆழ உழும்போது எப்படி உழுகணுமா, நல்லா ஆழமாக உழுகணும். அப்போது தான் பயிர்கள் வந்து செழித்து வளரும். சரிங்களா, இது வந்து பழமொழி. என்னது, அகல உழுவதை விட ஆழ உழு. அப்போது நம்ம இன்றைக்கி வகுப்பில் வந்து என்னென்ன பழமொழிகள்லாம் பார்த்துருக்கோம் பாருங்கள். யானை வரும் பின்னே, மணி யோசை வரும் முன்னே, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும், ஆளும் வேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். என்ன பழமொழி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அகல உழுவதை விட ஆழ உழு. எப்படி உழுகணுமா, உழுவும் போது நல்லா ஆழமாக உழுகணும். இது எல்லாமே இந்த படம் எங்கே பழமொழி எங்கேன்ற பாடத்தில் வரக்கூடிய பழமொழி. இப்போ நம்ம இந்த 3 பழமொழிக்குள்ளதை வந்து வாசித்தாச்சு. இப்போ நான் அடுத்து 3 பழமொழிக்குள்ளதை வந்து வாசிக்கிறேன் பாருங்கள். முகமது வந்திருக்கிறேன் செல்லம்மா, அப்படியா, இதிலுள்ள பழமொழி என்னவென்றுக்குள், இதிலுள்ள பழமொழி என்ன என்று கூறச்சொல், மாங்காய் தருகிறேன், எனக்கு தெரியும் கூறுகிறேன், ஆளும் தேலும் பள்ளுக்குருதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி, மிகவும் அருமை.
இந்த அப்படி உனக்கு மாம்பழமே பறித்து தருகிறேன் அப்படின்னு சொல்லுது நம்ம செல்லம்மா. உடனே முகமது, நன்றி செல்லம்மா. செல்லம்மா, எனக்கு தேனிசை. செல்லம்மா, எனக்கு தேனிசையா? இதில் என்ன பழமொழி இருக்கு சொல்லேன், உடனே பறித்து தருகிறேன். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், கண்ணிமைக்கும் நேரத்தில் கூறிவிட்டாயே. இதோ மாங்காய் வாங்கிக்கொள். மாங்காய் சாப்பிட மிகவும் பிடிக்கும், எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. செல்லம்மா, நன்றி. பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்குறா? கதிரவன் கேட்குறா. என்ன கேட்குறா? பழமொழி கிளி, எனக்கு மாங்காய் இல்லையா? யாரு என் பெயரை சொல்லி கூப்பிடுவது? கதிரவனா? இதன் பழமொழியை கூறு தருகிறேன். அந்த பழமொழியை காட்டின உடனே, அகல உழுவதை விட ஆழ உழு